மிகச்சிறந்த ஒரு அனுபவம் என்று தான் கூற வேண்டும். ஆனால் அது ஒரு மகிழ்ச்சிகரமானதாக இல்லை என்பது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்று தான் சொல்ல வேண்டும். பொதுவாகவே ஒரு எழுத்தாளன் என்கிற முறையில் நமது பண்பாட்டின் அடையாளங்களை தேடி, கலாச்சார வேர்களை தேடி நான் இந்தியா முழுக்க பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த வகையில் இன்றைக்கு இந்திய ஆட்சிப் துறையிலிருந்து தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக இருக்கிற பாலகிருஷ்ணன், ஒரிசா பாலு போன்ற பல தமிழ் ஆய்வாளர்கள் உலகம் முழுக்க இத்தகைய முயற்சிகளை தேடி நடந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். தமிழின் வேர்களை தேடியும், கலாச்சாரத்து தொட்டில்களை தேடியும் உலகம் முழுக்க பயணிக்கிற பல்வேறு ஆய்வாளர்களை நாம் ஒவ்வொரு முறையும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய சித்திரை முழு நிலவு நாளில் கண்ணகி வான் ஏகிய அந்த பிராந்தியத்தையும், அந்த கண்ணகி கோட்டத்தையும் பார்க்க வேண்டும் என்கிற ஆவல் எனக்கு காலந்தொட்டே இருந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த கண்ணகி கோட்ட நிலப்பகுதி என்பது இன்றைக்கு கேரள அரசின் ஆளுகைக்கு உட்பட்டதாக இருக்கிறது. சித்ரா பௌர்ணமி அன்று மட்டும் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே அந்த கோவிலுக்கான அனுமதி கேரள அரசால் வழங்கப்படுகிறது.